ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ஸ்டண்ட்டான ஒரு மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். இன்ஸ்டண்ட்டுக்கும் போது ரொம்பவே ஒரு சீக்கிரமாகவும் ரொம்ப சுலபமாகவும் பண்ண போகிறோம். ஈஸியாக வந்து பண்ணிடலாம். கண்டிப்பாக நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மாங்காய் ஊறுகாய் செய்யறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்டவ்வில் வந்து கடாய் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். கடாய் வந்து எடுத்து வச்சுட்டு ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணி நம்மளுக்கு கடாய் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம அந்த மாங்காயில் வந்து அந்த சேர்க்கக்கூடிய அந்த மசாலா வந்து ஒரு இது ரெடி பண்ண வேண்டியது இருக்குது. அதை மட்டும் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். கடாய் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து வெந்தயம் வந்து ஒரு 1.25 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிடுவோம். அது கூடவே வந்து நம்ம கடுகு வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிடுவோம். இது ரெண்டுத்தையுமே சேர்த்து ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. அதாவது வெந்தயம் வந்து நம்மளுக்கு கலர் மாறிடக்கூடாது. அதனால் ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு நிமிஷத்துலேருந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வந்து வெந்தயத்தையும் கடுகையும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. நம்மளுக்கு வெந்தயம் வந்து நம்ம வதக்கும் போது அது வந்து கருத்துருச்சுன்னா அது வந்து ரொம்ப வந்து கசக்க ஆரம்பிச்சிடும். அதனால் வெந்தயம் வந்து கருக்காமல் வந்து பார்த்துக்கோங்க. அது வந்து முக்கியமாக வந்து பார்த்துக்கோங்க. இப்போ இது ரெண்டும் நல்லா வந்து வதங்கிருச்சு. இப்போ வதங்கி முடிச்சக்கப்புறமா இது வந்து அப்படியே வந்து நான் ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிக்கிறேன். மாற்றினக்கப்புறமா இது ஆறுனக்கப்புறமா இதை வந்து நம்ம அப்படியே மிக்சர் ஜாரில் வந்து நல்ல பவுடர் மாதிரி வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கிடலாம். கடுகும் வெந்தயமும் நல்லா வந்து வதங்கி முடிச்சிருச்சு. இப்போ வந்து ஸ்டவ் அப்படியே ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து அப்படியே வந்து ஒரு பவுலுக்கு வந்து நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இது வந்து நம்ம மாற்றி ரூம் டெம்பரேச்சர்லேயே நம்ம வந்து அப்படியே வந்து வச்சுருவோம். ரூம் டெம்பரேச்சரில் நல்லா ஆறட்டும். ஆறி முடிச்சக்கப்புறமா நம்ம மிக்சர் ஜாரில் வந்து இதை வந்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் பவுடர் மாதிரி. வறுத்த வெந்தயமும் கடுகும் வந்து நல்லா வந்து ரூம் டெம்பரேச்சரில் வந்து ஆறிடுச்சு. ஆறி முடிச்சக்கப்புறமா அதை அப்படியே மிக்சர் ஜாருக்கு வந்து மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காம ஒரு மூடி போட்டு நல்லா வந்து பவுடர் மாதிரி நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா வந்து பவுடர் மாதிரி வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் நம்ம வந்து கடுகும் 1 டீஸ்பூன் வந்து நம்ம மிளகும் வந்து சேர்க்கறனால நம்மளுக்கு வந்து அது ரொம்ப கம்மியாக வந்து இருக்கும். அதனால் அரைப்படுறதுக்கு வந்து ஓரளவுக்கு சின்ன சைஸ் மிக்சர் ஜார் தான் எடுத்துருக்கேன். அதுக்கே வந்து நம்ம கம்மியான அமௌண்ட்டில் வந்து நம்ம சேர்த்துருக்கனால அரைப்பட வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் படும். ஒரு 3-4 டைம் நீங்கள் அரைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து பவுடர் மாதிரி கிடச்சிரும். நீங்கள் வீடியோ பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி நல்ல பவுடராக வந்து நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வந்து பவுடராக வந்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நல்லா வந்து ஒரு 3-4 டைம் வந்து நீங்கள் அரைச்சிக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு நல்லா வந்து பவுடர் மாதிரி கிடச்சிரும். இப்போ இது அப்படியே வந்து ஒரு பவுலுக்கு வந்து நம்ம மாற்றி வச்சுக்கலாம். அப்படியே வந்து நம்ம அரைச்சி வச்ச இந்த இதை வந்து அப்படியே ஒரு பவுலுக்கு வந்து வச்சுக்கலாம். இந்த வெந்தயமும் கடுகும் வந்து நம்ம அப்படி அரைச்சி வந்து இந்த மாங்காய் ஊறுகாயில் சேர்க்கறனால நம்மளுக்கு மாங்காய் ஊறுகாய் வந்து நல்ல ஒரு வாசனையும் தரும், நல்ல ஒரு டேஸ்ட்டும் வந்து நம்மளுக்கு வந்து தரும். அரைச்சி முடிச்சக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு பெரிய சைஸ் பவுல் வந்து எடுத்துக்கோங்க. பவுல் எடுத்துகிட்டு நான் சின்ன சின்ன துண்டுகளாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி ஓரளவுக்கு சின்ன சின்ன சைஸஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்பவும் சின்ன சின்ன சைஸஸாக கட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா கட் பண்ணும் போது திக்னஸ் வந்து ஓரளவுக்கு திக்னஸாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. ரொம்ப மெல்லிஸாக வந்து கட் பண்ணிடுவோம்னா ஓரளவுக்கு திக்னஸ் வந்து இருக்கட்டும். இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸஸாக 2 மாங்காய் வந்து எடுத்துருக்கேன். இது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 400 கிராம் வந்து மாங்காய் இருக்குது. நான் 2 மாங்காய் 400 கிராமில் வந்து நான் எடுத்துருக்கேன். மாங்காய் வந்து நீங்கள் எந்த மாங்காய் நீங்கள் எடுத்துக்கலாம். நாட்டு மாங்காய் கூட எடுத்துக்கலாம், கிளிமூக்கு மாங்காய் கூட எடுத்துக்கலாம். ஒவ்வொரு மாங்காய் ஒவ்வொரு டேஸ்ட்டு. நீங்கள் வந்து நாட்டு மாங்காவை கம்பேர் பண்ணும்போது கிளிமூக்கு மாங்காய் வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். முடிஞ்சதுன்னா நீங்கள் கிளிமூக்கு மாங்காய் வந்து பயன்படுத்திக்கோங்க. நான் நாட்டு மாங்காய் தான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ மாங்காய் வந்து நம்ம பெரிய பவுலில் வந்து சேர்த்துட்டோம். ஓரளவுக்கு ரா மேங்கோ தான் வந்து நம்ம சேர்த்துருக்கோம். இதுக்கு வந்து நம்ம மசாலா சேர்க்க போகிறோம். மசாலா ஒன்றுமே கிடையாது. மிளகாவத்தல் பொடி, அதுக்கப்புறமா உப்பு, இது 2 தான் வந்து சேர்க்க போகிறோம். மிளகாவத்தல் பொடி வந்து நான் 3 டேபிள் ஸ்பூன் வந்து நான் சேர்த்துருக்கேன். பத்தலைன்னா நம்ம வந்து திரும்ப வந்து சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் பொடி சேர்த்தக்கப்புறமா நம்ம வந்து உப்பு வந்து சேர்த்துக்கிட்டோம். உப்பு வந்து 1 டேபிள் ஸ்பூன் உப்பு வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். அதாவது 400 கிராம் மாங்காய்க்கு வந்து 3 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் பொடி சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் வந்து நான் உப்பு வந்து சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம முதல்லையே அரைச்சி வச்ச அந்த வெந்தயம் கடுகை வந்து நம்ம அப்படியே வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக வந்து சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். மிக்ஸ் பண்ணி விட்டு நம்மளுக்கு வந்து காரம் பத்தலை இல்லை உப்பு பத்தலைன்னா நம்ம வந்து திரும்ப வந்து நம்ம சேர்த்துக்கிடலாம். முதல்ல வந்து எல்லா சைடும் இந்த மசாலா எல்லாமே நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாங்காவை வந்து நீங்கள் கட் பண்ணி சேர்க்கும் போது நீங்கள் வந்து வாஷ் பண்ணி சேர்ப்பீங்க. சில பேர் வந்து வெளியே வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து நீங்கள் கட் பண்ணுவீங்க. சில பேர் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸஸாக வந்து கட் பண்ணி முடிச்சக்கப்புறமா அதை வந்து நீங்கள் வந்து வாஷ் பண்ணுவீங்க. அது நீங்கள் எப்படினாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் வாஷ் பண்ணுறீங்கன்னா மாங்காயில் வந்து தண்ணியே வந்து இருக்கக்கூடாது. அதை வந்து ஏதாவது ஒரு நல்ல காட்டன் கிளாத்தை வச்சு நல்லா வந்து தண்ணி எல்லாத்தையுமே நீங்கள் வந்து எடுத்துருங்க. ட்ரையாக வந்து எடுத்துருங்க. தண்ணி வந்து மாங்காயில் இருந்ததுன்னா மாங்காய்
மாங்காயில் வந்து லைட்டாக தண்ணியாக மாங்காய் இருந்ததுன்னா நம்ம வந்து மாங்காய் வந்து கெட்டு போயிடும். மாங்காவை பொறுத்த வரைக்கும் தண்ணி வந்து ஒரு சொட்டு கூட நம்மளுக்கு வந்து படக்கூடாது. மாங்காயில் தண்ணி பட்டுச்சுன்னா மாங்காய் ரொம்ப சீக்கிரமாக வந்து கெட்டு போயிடும். அதனால் நீங்கள் வாஷ் பண்ணுறீங்கன்னா நல்லா வந்து தொடச்சிடுங்க. தொடச்சக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த மாங்காயில் வந்து இந்த மாதிரி மசாலா தடவி மாங்காய் ஊறுகாய் வந்து செய்ய ஆரம்பிங்க. ஏன்னா தண்ணியே சேர்க்கக்கூடாது, கெட்டு போயிடும். அது முக்கியமாக வந்து பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இதை வந்து நல்லா வந்து எல்லா சைடும் நான் சேர்த்துருக்க அந்த உப்பு, அதுக்கப்புறமா மிளகாத்தூள் பொடி எல்லாத்தையுமே நான் வந்து நல்லா வந்து மாங்காயில் வந்து மிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம உப்பு காரம் வந்து நம்ம பார்க்க வேண்டாம். இதை அப்படியே நம்ம எடுத்து வச்சுட்டு அடுத்து வந்து நம்ம ஒரு தாளிப்பு வந்து ரெடி பண்ணணும் இந்த மாங்காய் ஊறுகாய்க்கு. அதை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். மாங்காய் வந்து மசாலா தடவி மிக்ஸ் பண்ணி முடிச்சக்கப்புறமா திரும்பி ஸ்டவ்வில் வந்து ஒரு கடாய் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. கடாய் எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ் வந்து நம்மளுக்கு வந்து கடாய் வந்து ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து எண்ணெய் வந்து சேர்த்துக்கிடுவோம். எண்ணெய் வந்து தாராளமாகவே நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் சேர்க்குற எண்ணெய் வந்து நீங்கள் ஊறுகாய்க்கு வந்து நல்லெண்ணெய் தான் வந்து சேர்க்கணும். நல்லெண்ணெய் தான் வந்து நம்மளுக்கு ஊறுகாய்க்கு வந்து சேர்க்கணும். அதுதான் நல்லாவும் இருக்கும். அதுக்கப்புறம் எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் நான் வந்து சேர்க்க போகிறேன். ஏன்னா நம்ம எண்ணெயை பொறுத்துக்கிட்டாலே உங்களுக்கு வந்து ஊறுகாய் செய்கிறவங்களுக்கு தெரியும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்மளுக்கு வந்து ஒரு மீனுக்கு வந்து தண்ணி வந்து எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு ஊறுகாய்க்கு வந்து எண்ணெய் வந்து முக்கியம். நம்ம எண்ணெய் எவ்வளோ தூரம் சேர்க்கமோ அவ்வளோ தூரம் தான் நம்மளுக்கு ஊறுகாய் வந்து கெடாது. நம்ம எண்ணெய் நிறைய சேர்த்தோன்னா நம்ம ஊறுகாய் கெடுங்கிறது வந்து நம்ம பயப்படவே தேவையில்லை. கம்மியாக சேர்த்தோன்னா அது ஈஸியாக கெட்டு போயிடும். அதனால் அது எண்ணெய் வந்து நல்லா சேர்த்தா தான் நல்ல டேஸ்ட்டும் இருக்கும். அதே நேரத்தில் நல்லா வந்து கெடாமல் இருக்கிறதுக்கும் அது வந்து கரெக்டாக இருக்கும். அதனால் எண்ணெய் வந்து நல்லாவே சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு வந்து கடாய் வந்து ஹீட் ஆயிடுச்சு. ஹீட் ஆனதுக்கப்புறமா நான் எண்ணெய் வந்து எடுத்துக்கிறேன். நல்லெண்ணெய் வந்து எடுத்துக்கிறேன். நான் எடுத்துருக்கிறது பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து மாங்காய் வந்து 400 கிராம் மாங்காய் வச்சு நான் ஊறுகாய் வந்து செய்கிறேன். அதனால் அதுக்கு பாதி 250 ml வந்து நான் வந்து எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன். அந்த எண்ணெய் வந்து நம்மளுக்கு வந்து லைட்டாக ஹீட்டாக ஆரம்பிக்கட்டும். ஹீட்டாக ஆரம்பித்தோடனே நம்ம தாளிப்பு பொருள் எல்லாமே வந்து சேர்த்துக்கலாம். எண்ணெய் சுட்டக்கப்புறமாவே சேருங்க. இப்போ ஸ்டவ் வந்து ஓரளவுக்கு லைட்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு எண்ணெய் வந்து சுடட்டும். சுட்டக்கப்புறமா நம்ம வந்து சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு எண்ணெய் வந்து லைட்டாக வந்து சுட ஆரம்பிச்சிருச்சு. அதனால் லோ மீடியம் ஃப்ளேமுக்கு வந்து மாற்றிட்டு நம்ம வந்து கடுகு வந்து ஒரு டீஸ்பூன் வந்து கடுகு வந்து சேர்த்துக்கிறோம். கடுகு சேர்த்தக்கப்புறமா நம்ம வந்து பூண்டு வந்து 3 பல் பூண்டு வந்து சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து காஞ்ச மிளகா வந்து சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகா வந்து ஒரு 4 காஞ்ச மிளகாவை 2ஆக கிள்ளி வந்து சேர்த்துருக்கேன். அது கூடவே வந்து பெருங்காய பொடி வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து எண்ணெய் வந்து நம்மளுக்கு வந்து நல்லா தரன்னுலாம் நம்மளுக்கு வந்து கொதிக்கலை. இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்துட்டாலே நம்மளுக்கு வந்து போதும். இந்த மாதிரி நம்மளுக்கு சூட்டில் இருக்கும் போதே நம்ம சேர்த்து அப்படியே லைட்டாக வதக்க ஆரம்பிப்போம். லைட்டாக வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு போயிட்டு இது எல்லாமே நல்லா பொரியட்டும். கடுகு வந்து நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறமா நம்மளுக்கு காஞ்ச மிளகாய் எல்லாமே நல்லா வந்து வதங்கட்டும். அந்த அளவுக்கு வந்து ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுக்கிட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வதக்குங்க. உங்களுக்கு நல்லா வந்து கடுகு வந்து பொரிய ஆரம்பிச்சிடும். கடுகு பொரிய ஆரம்பிச்சதுக்கப்புறமா கடைசியாக வந்து நம்ம வந்து கருவேப்பிலையில் வந்து நம்ம சேர்த்துக்கிடுவோம். நம்ம சேர்த்துருக்கிற எல்லாமே வந்து நல்லா வந்து வதங்க ஆரம்பிச்சிருச்சு, நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் நம்மளுக்கு காஞ்ச மிளகாலாம் லைட்டாக கருக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்மளுக்கு அதே நேரத்தில் கடுகும் நல்லா வந்து அப்படி நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கிடுவோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வதக்கிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் வந்து இப்போ நல்ல சூட்டில் இருக்குது எண்ணெய். நம்ம கடைசியாக கருவேப்பிலையில் சேர்க்க போகிறோம். கருவேப்பிலையில் சேர்க்கும் போது எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கும்போது கருவேப்பிலையில் சேர்த்தோன்னா டப்புன்னு வெடிக்கும். அதனால் கொஞ்சம் வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அணைஞ்சக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே கருவேப்பிலையில் வந்து சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையில் சேர்த்துட்டு அப்படியே கொஞ்சம் தள்ளி போயிருங்க. ஸ்டவ் வந்து ஆஃபில் தான் இருக்குது. கருவேப்பிலையில வந்து நல்லா அப்படி லைட்டாக வந்து வதக்கிடுங்க. அந்த ஹீட்லேயே கருவேப்பிலையில் வந்து நல்லா வதங்கிடும். நீங்கள் சூடாக இருக்கும் போதே நீங்கள் வந்து கருவேப்பிலையில் சேர்த்தாவோ இல்லை முதல்லையே நீங்கள் காஞ்ச மிளகா சேர்க்கும் போதெல்லாம் கருவேப்பிலையில் சேர்த்துருந்தாலோ கருவேப்பிலையில் வந்து கருகிரும். அது சீக்கிரமாக வதங்கக்கூடிய ஒரு பொருள். அதனால் அது வந்து கருகிரும். நம்மளுக்கு ஓரளவுக்கு பச்சையாக இருந்தால் தான் நல்லா வந்து இருக்கும். அதனால் நான் எல்லாத்தையும் முதல்ல வதக்கி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் கடைசியாக வந்து இந்த ஹீட்லேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அந்த ஆஃப் பண்ண ஹீட்லேயே நம்ம வந்து கருவேப்பிலையில வந்து வதக்கி விட்டுடலாம். இப்போ நல்லா வந்து கருவேப்பிலையிலையும் நீங்கள் வந்து நல்லா சேர்த்துக்கிடணும். ஒரு 30 கருவேப்பிலையில் சேர்த்துக்கோங்க. ஊறுகாய் வந்து நல்லா வந்து டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ நம்மளுக்கு நல்லா வந்து சூட்டில் தான் இருக்குது நம்மளுக்கு எண்ணெய். இப்போ அப்படியே இந்த கடாயை வந்து எடுத்து கீழே வச்சுக்கோங்க. கீழே வச்சுட்டு அப்படியே நம்ம அந்த மசாலா தடவி மிக்ஸ் பண்ணி வச்ச இந்த ஊறுகாய் வந்து அதாவது மாங்காய் வந்து அப்படியே இருக்குது. இதில் வந்து அந்த சூட்டாகவே இந்த எண்ணெயை வந்து ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஊறுகாய் வந்து ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். ஊறுகாய் வந்து ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ். அப்படியே இந்த எண்ணெயை வந்து அப்படியே வந்து ஊற்றிக்கோங்க.
ஃபுல்லாக எல்லா கடுகு எல்லாமே நல்லா படுற மாதிரி எல்லாம் உள்ளே இருக்கிற மாதிரி எல்லாம் ஊற்றிட்டு அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சூட்லேயே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா சைடும் நல்லா எண்ணெய் வந்து எல்லா சைடும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு மெதுவாக நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நம்ம கிண்டி விட்டுட்டு உப்பு காரத்தை வந்து பார்த்துக்கிடுவோம். நம்மளுக்கு காரம் வந்து கரெக்டாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம காரம் நல்லா சேர்த்துருக்கோம், கலர் பார்த்தாலே தெரியும். அதே நேரத்தில் காஞ்ச மிளகா வேறு வதக்கி சேர்த்துருக்கோம், அதுவும் நல்லா வந்து தெரியும். உப்பு மட்டும் நம்ம வந்து சேர்க்கணுமாங்கிறத வந்து பார்த்துக்கிடுவோம். ஏன்னா மாங்காவோட புளிப்புத்தன்மையை பொறுத்து நம்ம உப்பு வந்து சேர்க்குறது வந்து கொஞ்சம் மாறும். நல்ல புளிக்கு மாங்காய் சரியான புளிப்பான மாங்காய்னா உங்களுக்கு உப்பு வந்து கொஞ்சம் கூட சேர்க்கணும். ஏன்னா பேலன்ஸ் பண்ணணும். அந்த புளிப்பை வந்து நீங்கள் பேலன்ஸ் பண்ணுறது வந்து உப்பு வச்சு தான் பேலன்ஸ் பண்ண முடியும். நீங்கள் எண்ணெய் பார்த்தா தெரியும், இந்த அளவுக்கு எண்ணெய் வந்து கொஞ்சம் மிதக்கணும். அதாவது சொன்ன மாதிரி தான், அதாவது மீன் வந்து தண்ணியில் மிதக்கணும், அதே மாதிரி நம்மளுக்கு ஊறுகாய் வந்து எண்ணெயில் வந்து மிதக்கணும். அப்போ தான் கெட்டு போகாது, அது மாதிரி அது செத்து போகாது. அது மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் உப்பு காரம் வந்து அதாவது உப்பு வந்து கரெக்டாக இருக்கான்னு நான் பார்த்துக்கிறேன். எண்ணெய் தாளிப்பை சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து உப்பு வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம், காரமும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்த்துக்கிடலாம். உப்பு காரம் பார்த்ததில் வந்து உப்பு காரம் வந்து ரொம்பவே கரெக்டாக இருக்குது. நம்ம சேர்த்த 3 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் பொடி வந்து போதும். நம்ம சேர்த்த 1 டேபிள் ஸ்பூன் வந்து உப்பு வந்து போதும். இந்த புளிப்பு இருக்கிற மாங்காய்க்கு இது வந்து போதுமானது. இதுக்கு மேலே வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வேணால் வந்து நீங்கள் ரொம்ப புளிக்கிற மாங்காவை எடுத்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் கூட சேர்க்குற மாதிரி இருக்கும். இந்த மாங்காய்க்கு, இந்த 400 கிராம் மாங்காய்க்கு வந்து இது போதுமானது. நம்மளுக்கு மாங்காய் வந்து ஊறுகாய் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம முதலே சொல்லியிருந்தோம், ஒரு இன்ஸ்டண்ட்டான மாங்காய் ஊறுகாய் ரொம்ப சீக்கிரமாக செய்கிறது. அந்த பேருக்கு தக்கன இன்ஸ்டண்ட்டுங்கும்போது நம்ம ஒரு 10 நிமிஷத்துலேருந்து ஒரு 15 நிமிஷத்துலேயே வந்து செஞ்சிடலாம். ஆனால் இது வந்து ஒரு 10 நாள்லேருந்து ஒரு 15 நாள் வரைக்கும் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணலாம். எண்ணெய்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ நம்ம சேர்த்துருக்க எண்ணெய் கரெக்டான எண்ணெய். இதை வந்து நம்ம ஒரு பவுலில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணும்போது, அதாவது ஒரு ஜாடியில் வந்து ஸ்டோர் பண்ணும்போது அது அப்படியே எண்ணெய் வந்து அப்படியே இறுகி அது எண்ணெயிலே மிதந்து அந்த அளவுக்கு இறுகிரும். நம்மளுக்கு எண்ணெய் வந்து நமக்கு பிரச்சனையே இல்லை. ரொம்ப சூப்பராக வந்து இந்த மாங்காய் ஊறுகாய் வந்து வந்திருக்கு. ஈஸியாக பண்ணக்கூடிய ரெசிபி. பெரிய பொருட்கள்லாம் சேர்க்கறது இல்லை. நம்ம மாங்காய் ஊறுகாய்லாம் கடையில் வாங்கணும்னு தேவையே கிடையாது. கடையில் வாங்குகிற மாங்காய் ஊறுகாய் செய்கிறதுக்கு தான் நம்மளுக்கு கஷ்டம். வீட்டில் செய்கிற மாங்காய் ஊறுகாய் வந்து ரொம்ப ஈஸி. கடையில் வந்து செய்கிற மாங்காய்னா நம்ம அது கெட்டு போகாமல் இருக்க சில எசன்ஸ்லாம் சேர்க்க வேண்டியது இருக்கும், சில பொருட்கள் ஃபெர்டிலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது செய்கிறது தான் இருக்கிறதுலே கஷ்டம். இந்த மாதிரி வீட்டில் செய்கிற மாங்காய் வந்து ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டும் அதிகம். இதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து இது வந்து நம்மளுக்கு ஒரு எசன்ஸ் சேர்க்காதனால நம்ம பயமாக ஹெல்த்தியாக வந்து நம்ம சாப்பிட்லாம். அதனால் கண்டிப்பாக வந்து மாங்காய் ஊறுகாய்லாம் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து நம்ம வீட்டிலே 15 நாள் ஸ்டோர் பண்ணால் நம்மளுக்கு மணியும் ஒரு பிரச்சனையும் வராது. அதே நேரத்தில் நம்ம ஹெல்த்தி நம்ம நல்லா வந்து பார்த்துக்கலாம். தண்ணி மட்டும் படாத மாதிரி, ஒரு அதாவது காற்றும் போகாத மாதிரி நீங்கள் ஒரு பவுலில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாங்காய் ஊறுகாய் வந்து நான் சொன்ன மாதிரி 15 நாள்லேருந்து ஒரு 20 நாள் கூட வந்து கெட்டு போகாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். வீட்டில் எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க. நான் இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ரெசிபியோட உங்கள் எல்லாருமே வந்து பார்க்குறேன். நன்றி.